எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இந்த வீடியோல ஸ்ப்ரவுட்ஸ் வீட்லவே ஈஸியா எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். எல்லாருமே நினைப்போம் ஹெல்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும். இனிமே ஹெல்தியா வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ஒரு 2, 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம். 4வது நாள் வந்துச்சுன்னா நார்மலா ரொட்டீன் லைஃப் ஃபாலோ பண்ணிடுவோம். அப்படி இல்லாம கொஞ்சம் சிலது மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா அது கன்டினியூஸா அப்படியே மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் காமிக்க போறேன். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதையும் காமிக்க போறேன். அதே விதமா நான் கார்டனிங் பண்றப்போ நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் பண்றதுக்காக எனக்கு வீட்ல இருக்கிற பச்சை பயிறு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சோயாபீன் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் மூக்கடலை ஒயிட் கலர் சன்னா எடுத்திருக்கிறேன். அது பிளேஸ்ல நீங்க பிளாக் சன்னா எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் கொள்ளு கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ஸ் கிராம் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கினேன். ஹார்ஸ் கிராம் மட்டும் ரொம்ப ஹீட் பாடிக்கு, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினேன். இதெல்லாமே நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுணும். இன்கிரீடியன்ஸ் இதுதான் சேர்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. உங்க வீட்ல உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்ட்டு கூட உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பே புரிஞ்சிடும். ஸோ அதனால கன்ஃபியூஷன் வேண்டாம். இது தனியா தான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நைட்டு ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டா அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்கிறேன். காலங்காத்தால ஏஞ்சி கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி பட்டோம்னு நினச்சிக்கோங்களா, காலங்காத்தால எல்லா வேலையும் பெண்டிங்காவே இருக்கும். இது ஒரு 1/2 ஹவர்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனா காலங்காத்தால கழுவுறப்போ என்னவோ இது ஒரு 2 மணி நேரம் கழுவுற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 1/2 ஹவர் எந்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சுட்டு நைட்டே கழுவி வச்சிட்டோம்னா காலங்காத்தால ஈஸியா இருக்கும். எல்லா வேலையுமே டிஃபன் செய்யறதா இருக்கட்டும், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியா முடியும். அதனால தான் கொஞ்சம் சோம்பேறி படாம நைட்டே கழுவி வச்சிடுறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா தூங்கி ஏஞ்ச பிறகு நைட்டு ஊற வச்ச ஐட்டம் எல்லாம் நல்லா உப்பி மேல வந்துட்டு இருக்கு. இது நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இது முளை கட்டணும் இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் செய்யணும்னா ஒரு காட்டன் பேக் செப்பரேட்டா வச்சிருந்தேன் இதுக்காகவே. அந்த காட்டன் பேக்ல தண்ணியோட அப்படியே போட்டுட்டோம்னா தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரவுட்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா சில நாளா அந்த பேக் எங்க போச்சு என்ன ஆச்சுன்ட்டு கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்து. அதுக்காக இப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் கிண்ணம் இருக்கும் இல்லைங்களா? இதுல தண்ணி எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதுக்கு மேல காட்டன் கிளாத் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிடுவேன். எங்கேயும் காத்து போகாத மாதிரி சும்மா அப்படி கவர் பண்ணிட்டு சும்மா தண்ணி தெளிச்சு விட்டுடுவேன். இப்படியே வச்சோம்னா ஒரு நாளைக்கு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வரும். ஆனா ரொம்ப நல்லா வராது. கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பேன். ஆனா காட்டன் பேக் இருந்துச்சுன்னா அதுல டைரக்டா சேர்த்துட்டு முடிச்சு போட்டு ஒரு ஹேங்கருக்கு மாட்டி விட்டுட்டோம்னா ஒரு நாளைக்கே ஸ்ப்ரவுட்ஸ் சூப்பரா வரும். அது இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இது சும்மா மூடி பூச்சி எதுவும் போகாம இருக்கிறதுக்காக மூடி வைக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டுடுவேன். அப்படியே மூடி வச்சாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால அப்படி மூடி வைக்காதீங்க. பூச்சி எதுவும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சும்மா அப்படி மூடி வச்சேன். அதுக்கப்புறம் செடி கிட்ட வந்தாச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலே என்னோட செடி கதி இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே காஞ்சி போயிட்டு இருக்கும். வரதுக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் பேஜாரா இருக்கும். அதுக்காக தான் ஊருக்கு போறதே வேண்டாம் அப்படின்னு தோணிடும். சில செடியெல்லாம் விட்டுட்டேன். வளர்க்கறதே விட்டுட்டேன். ஆனா இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் ஆசை வந்திருக்கு. போடலாம். பாட்டெல்லாம் சும்மா இருக்கு. பார்க்கவே பிடிக்க மாட்டேன்து அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு கார்டனிங் வேலை கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு துளசி செடி இல்லன்னா ஒரு மாதிரி வீட்டு முன்னாடி துளசி செடி பார்த்து பார்த்து பழகிட்டேன்னா, அது இல்லன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி காஞ்சு போன துளசி செடி பார்க்கறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அது ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ரிமூவ் பண்ணிட்டேன்.
பாட்ல இருக்கிற மண்ணெல்லாம் கீழ கொட்டிட்டு, ஒரு முறை மறுபடியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுல இருக்கும் இல்லைங்களா, ஆல்ரெடி வச்ச செடியோட வேரெல்லாம் இருக்கும். அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, ஏதாச்சும் கல்லு அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் மண்ணு சேர்த்தி செடி வச்சா ரொம்ப நல்லா வரும். அதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே ஆல்ரெடி இருந்த செடி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுலவே செடி வச்சோம்னா, இந்த வேரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது உள்ள செடிய சாப்பிட்டுடும். அது வளர விடாது. அதுக்காக தான் இந்த மாரி பண்ணுவேன். வீடு முன்னாடி கண்டிப்பா ஒரு செடி இருந்தே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா, பூ எதுவும் வரலன்னாலும் சும்மா அந்த மாரி பச்சையா தெரியறப்போ, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் கூட மறந்து போயிட்டு, அந்த செடி பார்க்கறப்பலாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். அதுக்காகவாச்சு இந்த மாரி செடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணும். எனக்கு பர்சனலா அப்படிதான் ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு அந்த செடி பார்க்கறப்போ. ஏதாச்சும் கஷ்டம் இருந்தாலும் மறந்து போயிடுறோமே அப்படின்னு தான் தோணும். அதுக்காகவாச்சும் வீட்டு முன்னாடி ஒரு செடி இருந்தே இருக்கணும் அப்படின்னு தோணும். இப்ப தொளிச்சி செடி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாட் எல்லாமே காலியா இருக்கு. நான் இப்போ ரொம்ப ஊர் சுத்துறது ஜாஸ்தியாயிடுச்சா, ஊருக்கு போறது, வரது, போறது, வரது இப்படியே இருக்கிறதுனால, இந்த செடி மேல கான்சன்ட்ரேஷன் வைக்க முடியல. வச்சுட்டு போனா எல்லாம் காஞ்சிடுமோ அப்படின்ற பயமும் இருக்கு. அதுக்காகவே ரொம்ப நாளா இந்த மாரி பாட்டு காலியாவே இருக்கு. ஆனா மண்ணு காஞ்சு போகாம, கெட்டு போகாம அப்பப்போ தண்ணி ஊத்திட்டு தான் இருப்பேன். எல்லாமே நான் யூஸ் பண்ண மண்ணு தான. அதுல எந்த விதமான வேரு அந்த மாரி எதுவும் இருக்காது. நல்லா கிளீன் பண்ண மண்ணு தான். இந்த பாட்டுக்கு எல்லாமே இப்போ சீட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெந்தயம் ஊற வச்சேன். எனக்கு செடி வளர்க்கறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ, ஆனா இங்க நான் செடி வளர்க்கறப்போ அவ்ளோ வெறுத்துட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல. எந்த செடியுமே வேண்டாம் போ அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா செடி வைக்கிறப்போ மங்கி தொல்ல, அதுக்கப்புறம் பெருச்சாளியா? பெருச்சாளி தான் சொல்வாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். பெரிய எலி, எலி பெருசா இருக்கும் இல்லைங்களா? அது. அது நைட்டோட நைட் எல்லாம் தோண்டிட்டு போயிடும். இல்லன்னா காலங்காத்தால மங்கி எல்லாம் புடுங்கிட்டு போயிடும். இந்த 2 நாளா நான் செடியே வைக்கிறதே வேண்டாம் அப்படின்னு தோணிச்சு ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்காகவே நான் சில பார்ட்ஸ் இந்த மாரி எம்ப்டியா வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு நேரத்துல எனக்கே தோணும். ஐயோ! பாட்டு பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லையே! ஏதாச்சும் செடி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி என்னதது மொளகா போடுறது, இல்லன்னா பாவக்கா போடுறது, இந்த மாரி போட்டு வைப்பேன். அதுலருந்து காய் வரலன்னாலும் பார்க்கறதுக்கு கிரீனிஷா இருக்கும் இல்லைங்களா? அதுவே போதும் அப்படின்னு தோணும். அதுக்காகவாச்சு பாட்டு காலியா இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு போட்டுட்டே இருப்பேன். இப்போ வெந்தயம் போடலாம் பார்க்கலாம். வெந்தயம் ஆச்சு விட்டு வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெந்தயம் ரெடி பண்ணி இந்த மாரி பாட்ல போட்டுட்டு இருக்கிறேன். அது டைரக்ட்டா போடுறத விட இந்த மாரி ஊற வச்சு போட்டோம்னா, நம்மளுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்காக இந்த முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட் ஊற வச்சு மறுநாள் இந்த மாரி பாட்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு லேயர் மண்ணு போட்டு மூடி வச்சுட்டேன். பார்க்கலாம் இதாச்சும் நல்லா வளரணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். பார்க்கலாம் விட்டு வைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சில டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நல்லா குரோத் வந்துச்சுன்னா மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பேன். யாரோ சொல்லி அது செய்யாம அப்படியே உங்ககிட்ட சொல்றது ரொம்ப தப்பு. நான் ஃபாலோ பண்ணி நல்லா ரிசல்ட் வந்துச்சுன்னா மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும். இப்ப சில டிப்ஸ் சொல்றேன். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு தான் இந்த டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலா செடிக்கு தண்ணி ஊத்துவோம். ஆனா தண்ணி பதிலா நம்ப அரிசி ஊற வச்சு கழுவி தண்ணி கீழ கொட்டுவோம் இல்லைங்களா? அந்த தண்ணி ஊத்துனோம்னா செடி ரொம்ப ஹெல்தியா வளரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் வளரும். அந்த தண்ணி மட்டுமே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. அவ்ளோ நல்லா வரும் செடி எல்லாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த வேஸ்ட் எல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடுவோம். அந்த வெங்காயம் தோலு, பனானா தோலு இதெல்லாம் ஒரு தண்ணீல இல்லன்னா அரிசி கழுவுன தண்ணீலவே இதெல்லாம் கூட போட்டு வச்சு மறுநாள் ஊத்துனோம்னா, அதுக்கு
நல்ல எனர்ஜி குடுக்கும் செடிக்கு. ரொம்ப சூப்பரா, ஹெல்தியா, எந்த விதமான பூச்சி இல்லாம நல்லா வளரும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான். அந்த மாரி வெங்காயம் தண்ணி ஊத்துனப்போ, சாம்பார் வெங்காயம் இருக்கும் இல்லைங்களா? அதோட சீடு வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியல. செடியாவே வந்துட்டு இருக்கு. சரி அது இன்னொரு பாட்ல வைக்கலாம். எப்படி வருமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்து இப்போ இன்னொரு பாட்ல வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கு செல் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? எக்கு செல்லு போட்டா செடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து பெருசா ரிசல்ட் ஒண்ணும் குடுக்கல. ரோஸ் செடிக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் ரோஸ் செடி நெறையவே வளர்த்திருக்கிறேன். ஆனா அவ்ளோ நல்ல ரிசல்ட் ஒண்ணும் கிடைக்கல. அந்த செல்ஸ் வந்து மண்ணுல போகாது. மறுபடியும் நம்மளுக்கு கிளீன் பண்ற வேலை மட்டும் தான் மிச்சமா இருக்கும். அதுக்கிந்த இந்த 2மே போதும் அப்படின்னு தான் தோணும். ஒண்ணு அரிசி தண்ணி, இன்னொன்னு வெங்காயம் கட் பண்ண பிறகு வேஸ்ட் அப்படின்னு நெனச்சா தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணீல போட்டு ஊற வச்சு, அதுக்கப்புறம் செடிக்கு ஊத்துனாலே போதும். இந்த 2மே ஃபாலோ பண்ணாவே செடி ரொம்ப நல்லா குரோத் ஆகும். நான் பர்சனலா ஃபீல் ஆன ரொம்ப நல்லா குரோத் ஆகும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்காக. அதுக்கப்புறம் டீ தூள். டீ குடிப்போம் இல்லைங்களா டெய்லி. அந்த டீ தூள் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த செடிக்கு போட்டோம்னா, அது கூட நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆனா சர்க்கரை போட்டு போட்டீங்கன்னா, எறும்பெல்லாம் வந்துட்டு செடியெல்லாம் நாசனம் பண்ணிடும். ஸோ சர்க்கரை போடாம டீ தூள் வந்து சேர்க்கணும். டீ டிகாஷன் தூள். ஓகேங்களா? அதுக்காண்டி டீ தூள் அப்படியே டைரக்ட்டா சேர்க்காதீங்க. டீ குடிச்சிட்டு மிச்சமான தூள் இருக்கும் இல்லைங்களா? அந்த தூள். இதெல்லாமே சேர்த்தாலே செடி ரொம்ப நல்லா வரும். இதுக்காண்டி தனியா எருவெல்லாம் வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம வீட்ல நம்ம கிச்சன் ரூம்ல கிடைக்கிற சில சில ஐட்டம்ஸே நம்ப சேர்த்து வச்சு செடிக்கு போட்டா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. செடி வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. நான் டே பை டே உங்களுக்கு ஷேர் பண்றேன். வர வர விளாக்ல நான் ஷேர் பண்றேன். செடி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் செடி மெயினா அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாட்டெல்லாம் இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கீழ மேல அப்படி இருந்துச்சு. பாட்ல எதுவும் இல்லன்னா கண்டுக்க மாட்டோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த முள்ளு செடி கூட மங்கிக்காக மட்டும் தான் வச்சிருக்கிறேன். அது தொட்டப்போ கொஞ்சம் இப்படி சுர்ரனிச்சேன்னா கை எடுத்துடும் இல்லைங்களா? செடி காப்பாத்துறதுக்காக அந்த மாரி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் துளசி செடி கூட அந்த சைடு இருந்துச்சு. இந்த பக்கம் மாத்தி வச்சுட்டேன் இப்போ. அப்பப்போ ஆங்கிள் மாத்திட்டே இருந்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வீடும் சரி அப்பப்போ மாத்திட்டே தான் இருப்பேன். செடி வேலை முடிஞ்சிச்சு. இப்ப சமையல் வேலைக்கு வரலாம். இது மறுநாள் காலையில ஏஞ்சதும் டிஃபன் செய்யணும் இல்லைங்களா? அதுக்காக தான் சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு ஸ்டவ் மேல சுடு தண்ணி வச்சுட்டேன். லெமன் ஜூஸ் குடுக்கறதுக்காக சுடு தண்ணி இன்னொரு ஸ்டவ் மேல வச்சுட்டு, அதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அது ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு சைடு வந்து வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வரதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அது எப்படி வந்திருக்கு என்னான்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 2 நாள் இருந்துச்சுன்னா நல்லா குரோத் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் டேக்கு இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இது யூஸ் பண்ணி நான் தோசை மேக் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இது ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவர் நைட் அப்படியே நம்ம காட்டன் கிளாத் மட்டும் தான் போத்தி வைப்போம் இல்லைங்களா? இது மேல நெறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. இங்க வாஷ் பண்ணது காமிக்கல. ஆனா நல்லா ஒரு முறை வாஷ் பண்ண பிறகு மட்டும் தான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சேம் அதே விதமா மறுபடி காட்டன் கிளாத் வந்து போத்தி வச்சுட்டு, சும்மா தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். 2 நாள் இருந்துச்சுன்னா தான் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆயிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வரும். அதுக்காக மறுபடியும் இன்னொரு நாள் வந்து வெளியிலவே வைக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் எப்பவுமே எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு காலி பண்றது ரொம்ப நல்லது. ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் தேவையான ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறத விட ஒரு 3 நாளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரவுட் செஞ்சு சீக்கிரம் சீக்கிரம் காலி பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தோம் இல்லைங்களா? அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்க்கிறேன். பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, தண்ணியும் சேர்த்துக்கிட்டு, இந்த மாரி மையா அரைச்சுக்கணும். ரொம்ப மையா வேண்டாம். கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சட்னி மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட நானு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக. இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுவே நீங்க பெசரட்டு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மாரி இட்லி மாவு ஆட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்றதுனால
அதனால நான் இட்லி மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு எந்த உருண்டை இல்லாத மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே செஞ்சு சாப்பிட்ற தோசை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். அதே விதமா ஹெல்தியா சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். நம்ம நினைப்போம் டெய்லி நம்ம ஹெல்தியா சாப்பிடணும், ரொட்டீனா சாப்பிட்ற சாப்பாடு விட இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனா ஃபாலோ பண்றது தான் கிடையாது. என்ன பண்றது, நம்ம மூடும் அப்படி மாறிடும். ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால முடியும். இப்போ சட்னிக்காக வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா, அது வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து சட்னியும் அரைச்சிட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு தாளிச்சிட்டா. சட்னி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எடுத்து தோசை மாதிரி ஊத்தி டிஃபனும் கொடுத்துட்டேன். ரொம்ப ஹெல்தியான டிஃபன், ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா மீதி இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸும் இன்னொரு நாள் வெளியில வச்சு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஓப்பன் ஆன பிறகு குழம்பு வேணும்னா குழம்பு செஞ்சுக்கலாம். இல்ல அப்படியே சலாட் மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதே விதமா ரொம்ப நாளைக்கு வைக்காம சீக்கிரமா காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய ஊற வைக்காதீங்க, ஒரே முறை கொஞ்சமா ஊற வச்சு சீக்கிரமா காலி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பாத்தீங்க இல்லைங்களா, வீடியோ எப்படி இருக்கு என்னன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட ரெசிபிஸும் என்னோட vlog வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபன் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, மதியத்துக்கு களி செஞ்சுட்டா. களியில தொட்டி சாப்பிட்றதுக்கு என்னது மிரக்காய் சாறு அப்படின்னு சொல்லுவோம், மிளகா சாறு அப்படின்னு சொல்லுவோம். மிளகா சாறு செஞ்சுட்டேன். 2 வேளைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் டியூஷன்ல சேர்த்ததுனால. ஸோ அதனால 2 வேளைக்கும் ஸ்நாக்ஸ், ஒன்று பப்பாயா இன்னொன்று முறுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் பசங்களுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா, பாய்.